இது ஹேமந்த் சோரன் மட்டுமா? ஹரியானால பூபிந்தர் சிங் ஹூடா, முன்னாள் சிஎம் காங்கிரஸ், அவர் மேல கேஸ் இருக்கு. டெல்லியில கேஜ்ரிவால், அவருடைய துணை முதல்வர், அவர் உள்ள இருக்காரு. மணிஷ் சிசோடியா. கேஜ்ரிவால் வந்து உள்ள எப்ப போறாருன்னு தெரியல, சம்மன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி வீட்டுக்காரர் ராபர்ட் வதேரா, எல்லார் மேலேயும் வந்து இடி கேஸ் இருக்குது. ஹேமந்த் சோரன் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையின் நோக்கம் என்ன? ஷிண்டே மாதிரி ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வேணும். ஷிண்டே ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு கேப் வேணும். அதுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு ஏற்பாடு வேணும். இல்ல நடுவில் என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? இப்ப இடி நடவடிக்கை ஹேமந்த் சோரன் மேல எடுத்திருக்கிறது தைரியத்தின் வெளிப்பாடா, பயத்தின் வெளிப்பாடா? பயத்தின் வெளிப்பாடு தான். சண்டிகாரில் நடந்திருக்கிறது தைரியத்தின் வெளிப்பாடா, பயத்தின் வெளிப்பாடா? அப்ப அவ்வளவு அப்பட்டமான மோசடியில ஒருத்தன் எப்ப இறங்குவான்? ஒரு எந்த வழியுமே இல்ல. ஒரு விளையாட்டு நடக்குதுங்க, அந்த கேம்ல தோல்வி அடையக்கூடிய அணிதான் எப்படியாவது ஜெயிக்கணும்ன்றதுக்காக அழுகுணி ஆட்டங்கள்ல இறங்குவாங்க. அப்ப இந்த மோசடிகள்லாம் அவங்க தான் ஈடுபடுறாங்க. அந்த சங்கி இன்டலெக்சுவல் ஒருத்தர் இருக்கிறாரு, சாய் தீபக், 40,000 மசூதி லிஸ்ட்ல வச்சிருக்காரு. அவ்வளவுதான். அப்புறம் மசூதியே இடிக்கிறது கிளம்பி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த அஜெண்டாவுக்கு பின்னால் போவதற்கு சோ கால்டு இன்டலெக்சுவல்ஸ் அதுக்கு வந்து உதவுகிறார்கள். பல 100 கோடி, பல 1000 கோடி ஊழல் என்று இந்த நாட்டில் நடந்திருப்பவை, அதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு அதுல ஈடுபட்டவர்களுடைய ஜாதி என்னன்னு ஒரு பட்டியல் இருக்கு. ஆக பெரும்பான்மை பிராமின் பனியாதம். அவர்களுக்கு எல்லாம் என்ன நடந்திருக்குது, எத்தனை பேர் உள்ள போயிருக்கிறாங்க என்றாலும் அதுக்கு பட்டியல் கிடையாது. அப்படியே குஜராத் போனீங்கன்னா அதுல ஒரு சிறப்பு இருக்குது. சங்கர் சிங் வகேலா, அவர் வந்து யாருன்னு கேட்டா மோடியோட குருநாதர், மென்டார். அவர் மேலே ஐடியா. ஆமா, 2016 சும்மா இருக்க முடியாம அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னாக்கா, மோடியும் அமித்ஷாவும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு சொன்னாரு. மக்கானாலே இடி. ஹிண்டன்பர்க் ஊழல்ல செபி வந்து ஒன்னும் செய்யல என்ற குற்றச்சாட்டு, இதுக்காக பெட்டிஷன் போட்டு வழக்கெல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு தலைமை நீதிபதி என்ன சொன்னாருன்னா, ஹிண்டன்பர்க் மேல நடவடிக்கை எடுங்க. ஆமா அப்படின்னாரு. அவன் தான் நடவடிக்கை எடுன்னு கூப்பிட்டானே. உடனே அமெரிக்கால கேஸ் போடியான்னு கூப்பிட்டுருக்கான்ல, போட வேண்டியதானே. நேற்று வந்து ஒபாமாவுடைய டெக்னிக்கல் அட்வைசர் கரண் தப்பார் ஒரு பேட்டி எடுத்திருக்காரு வயர்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இதை ப்ரோக்ராம் பண்ணி வைப்பதன் மூலம் நீங்க யாருக்கு போட்டாலும் இதுக்கு தான் போகணும், அந்த மாதிரி வந்து பண்ண முடியும், அதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குன்னு டெக்னிக்கலா விளக்குறாரு. அப்ப இவிஎம் மிஷின்ல அந்த மாற்றத்தை எப்படி இதை திருத்த முடியும் என்பதையும் சொல்றாரு. இப்ப சண்டிகார்ல ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டு மெஜாரிட்டியா தேர்ந்தெடுத்தது ஆம் ஆத்மி, காங்கிரஸ். ஆனா வந்து உட்கார்ந்து இருக்கிறது பிஜேபி. கண்ணு முன்னாலேயே திருத்தி இருக்கிறாங்க. இல்ல மிரட்டி ஈடின்னு சொல்லி நீங்க யாரை தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த முதலமைச்சரை தூக்கி உள்ள வச்சிடறாங்க. அதுவும் முடிஞ்சிருது. இந்த மாதிரி சர்வாதிகாரிகள் எல்லாம் சென்ற நூற்றாண்டுல மார்க்கோஸ் மாதிரி ராணுவ சர்வாதிகாரிகள், இடியமின் மாதிரி சர்வாதிகாரிகள், இப்படி பல பேர் தேர்தல் நடத்திருக்கிறாங்க. ஆனா அவங்க தான் ஜெயிப்பாங்க எப்போதும். அந்த மாதிரி தேர்தல் நடந்திருக்கு. அதை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிதிஷ்குமாரை பத்தி பிஜேபி காரங்க கடந்த சில மாதங்கள்ல கேவலமான வார்த்தைகளா அர்ச்சனை பண்ணிருக்காங்க. இப்ப சேர்த்துக்கிட்டியே யோக்கியதை என்ன? நீங்க ஊழல்னு பேசிட்டு உயிரோட இருக்கிறீங்க. ராமர் கோயில் கட்டினது தப்புயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணு, இது முஸ்லீம் சொல்லியிருந்தா கொன்றுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இவர்கள் வேறு ஒரு பிரச்சனையை பேசுகிறார்கள் என்றால் இவங்க எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவர் 600 கோடி மதிப்பிலான அரசு நிலத்தை பில்டர்களுக்கு விற்கிறதுல முறைகேடு செய்தார் என்ற குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை விசாரித்து வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. யார் ஊழல் செய்தாலும் ஈடி விடாது, மோடி விடமாட்டார் அப்படின்ட்டு வந்து வாதம் வைக்கிறார்கள் சங்கிகள். ஏற்கனவே இடி என்னுடைய ஜாதகத்தையே நீங்க பல தடவை வெளியிட்டு இருக்கிறீங்க. இது ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை தானா? ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைதுன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை அல்ல. செந்தில் பாலாஜி விஷயமா இருக்கட்டும், மற்றவர்கள் விஷயமா இருக்கட்டும், அவையெல்லாம் எப்படி ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை இல்லையோ அது போல இதுவும் இல்லை. இப்போ இவரை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு டெல்லியில இவருடைய வீடு, அங்க போய் பார்த்துருக்காங்க. இவர் அங்கே இல்லைன்னு உடனே வீட்டை சோதனை போட்டாங்களாம். 36 லட்சம் ரூபாயும் சில முக்கியமான தஸ்தாவேஜுகளையும் கைப்பற்றினாங்களாம். அப்புறம் ஒரு காரு, BMW காரு, அது இவருடைய பினாமி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை காணவில்லை, முதல்வர் தலைமறைவு அப்படின்னு இடி வந்து ஒரு செய்தி கொடுக்குறாங்க. அதை வெட்கமே இல்லாமல் எல்லா பத்திரிகைகளும் முதல் பக்க செய்தியாக பிரசுரிக்கிறார்கள். எப்படிங்க முதல்வர் வந்து காணும்னு எப்படி போட முடியும்? முதல்வர் கேபினட் மீட்டிங்ல இருக்காரு. சரிங்க, முதல்வர் கேபினட் மீட்டிங்லயும் இல்ல அப்படின்னு வச்சுக்குவோம். தலைமறைவுன்னு போடுவீங்களா நீங்க? தலைமறைவு ஆக முடியுமா? அப்ப நேற்று போட்டமே இன்னைக்கு வந்திருக்கிறாரு, வந்து அப்பியர் ஆகி கவர்னர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு மாற்று இன்னொருத்தர் இவர் தான் முதல்வர்னு சொல்லிட்டு கைதுக்கு வந்து போயிருக்காரு உடன்பட்டு. இப்ப இதை என்ன சொல்றது? அப்போ இது பூராவுமே ஒரு கருத்துருவாக்கத்துக்காக
திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு நாடகம். அப்போ இவர் வந்து 21 விசாரிச்சிருக்காங்க. 2021 ஒரு முறை இடி விசாரிச்சிருக்கு. 2022 ஒரு கூத்து நடக்குது. ஒரு சிவசங்கர் சர்மான்னு ஒரு ஆள், அவர் வந்து ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாரு. இந்த மாதிரி ஹேமந்த் சோரன் நிறைய கருப்பு பணம் இருக்கு, அதனால ஐடி வந்து அதை ரெய்டு பண்ணி என்னன்னு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு பொதுநல வழக்கு போடுறாரு. இந்த மாதிரி ஒரு பொதுநல வழக்கு போட்டு அதை உயர்நீதிமன்றத்தில் விசாரிச்சதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, ஏதாவது இருக்கணுமே, பேஸ் ஆதாரம் இருக்கணுமே. திமுக காரங்க வீட்டுல இருக்குன்னு போட்டா உயர்நீதிமன்றத்தில் அட்மிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கிட்டாங்க. அதுல இடியையும் ஒரு பார்ட்டியா சேர்த்துட்டாங்க. இடி வந்து இதெல்லாம் ஆதாரம் இல்லாம கண்டவும் போட்டா என்ன எதுக்கே பார்ட்டியா சேர்த்து என்ன வேற கூப்பிடுறேன்னு கேட்டிருக்கணும். மாறாக இடி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சீல்டு கவர் அதை கொண்டாந்து நீதிபதிகிட்ட இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. நீதிபதி வந்து அதை பிரித்து பார்த்துட்டு, ஓ அப்படியா, அப்போ சிபிஐ இந்த வழக்கை வந்து விசாரிக்கட்டும் அப்படின்னு உத்தரவு போடுது. அவர் கேட்டது ஐடி விசாரிக்கணும்னு, கோர்ட்டு சொல்றது சிபிஐ விசாரிக்கணும்னு. இதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இந்த தீர்ப்புக்கு எதிராக அவர் ஹேமந்த் சோரன் வந்து அப்பீல் பண்றாரு. அந்த அப்பீலில் வந்து ஜார்க்கண்ட் அரசு சார்பாக கபில் சிபல் அப்பீல் ஆகிறாரு. அப்புறம் ஹேமந்த் சோரன் சார்பாக முகுல் ரோத்கி முன்னாள் அட்டார்னி ஜெனரல் அவர் அப்பீல் ஆகிறாரு. அவங்க வந்து வாதம் பண்றாங்க, இது என்னங்க, இது எதனா எவிடன்ஸ் இருக்கா? ஒரு பிஏஎல்ல மொட்டையா இது மாதிரி போடுறாங்க, அதை எடுத்துட்டு வந்து சீல்டு கவரை கொடுக்குறாங்க, அதில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அதை பார்த்துட்டு நீதிபதி விசாரிக்கலான்றாரு, இதெல்லாம் என்ன அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. அரசு தரப்பு யார், இடி தரப்புல சில ப்ரொசீஜரல் லேப்ஸ் இருக்கலாம், அதுக்காக நீங்கள் வந்து இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க வாதாடுறாங்க. இதை விசாரித்த அன்றைய தலைமை நீதிபதி யூ லலித், அப்புறம் ரவீந்திர பட், அப்புறம் இன்னொரு நீதிபதி அவர் வந்து சுதான்ஷு துலியா, அந்த நீதிபதி, இந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒன்று சொல்றாங்க, இந்த பிஏஎல் பெட்டிஷன் போட்டவருடைய தகுதியே கேள்விக்குரியது, அவருடைய கைகள் வந்து சுத்தம் இல்லை, இதெல்லாம் தீர்ப்புல இருக்குது. 2வது, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஒரு ஹாஃப் பேக்டு பெட்டிஷன், இதை எடுத்துக்கிட்டு இதை விசாரிக்கலான்னு உயர்நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டது என்பது எங்களுக்கு தெரியவில்லை, இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்றாங்க. உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணது. யூ லலிதேவா? ஆமா, தள்ளுபடி பண்றாங்க. ராமஜென்மபூமிக்கு போன லலித் தான் தள்ளுபடி பண்ணிட்டாரு. அப்போ ஹேமந்த் சோரன் ஒன்று சொல்றாரு, இந்த மாதிரி வழக்கறிஞர் பிரிவு, இளைஞர் பிரிவு, மாணவர் பிரிவு, இந்த மாதிரி பிரிவு, பஜ்ரங் தள், அந்த மாதிரி பிஏஎல் பிரிவுன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, அதான் இவங்களுக்கு வேலை பிஜேபியில் அப்படின்னு சொல்றாரு. அது இருக்கிறது உண்மைதான். தமிழ்நாட்டில் இப்போ ஹெச்ஆர்என்சிக்கு எதிராக ஹைகோர்ட்டில் தொடர்ந்து வழக்கு போடுவாங்க, அது அவங்களுக்கு இதே தான் வேலை. நான் அது மாதிரி ஒரு பிஏஎல் பிரிவு சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு எல்லாத்துலேயும் வச்சிருக்கிறாங்க. சரி, இது வழக்கு தள்ளுபடி பண்ணியாச்சு. இது தள்ளுபடி பண்ண பிறகு நவம்பர் 6 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தள்ளுபடி. போன வருஷம் நவம்பரில் 22, போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் இடி வந்து நவம்பர் 22 இவர் வந்து திரும்ப இவரை கொஸ்டின் பண்ணுறாங்க. இவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. இந்த நிலம், ஒரு குறிப்பிட்ட நிலத்தை அதன் மதிப்பை விட குறைவாக பதிவு பண்ணியிருக்காங்க, அதில் வந்து கருப்பணம் கைமாறி இருக்கு, அதில் 2 பேரோட பேர் வந்து சொல்கிறாங்க, அது வந்து முக்கியம். அமித் அகர்வால், பிரேம் பிரகாஷ், இவங்க 2 பேரும் முக்கியமான அரசியல் தரகர்கள், இவங்க வந்து ஹேமந்த் சோரனுக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் சில அதிகாரிகள் உள்ளிட்டு 10-13 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2 பேரும் ஹேமந்த் சோரனுடைய பினாமி என்பதனால் ஹேமந்த் சோரன் மேல வழக்கு, எனக்கு இதில் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, இப்போ ஹேமந்த் சோரனை கைது செய்தாகிவிட்டது, முடிஞ்சது. கைது பண்ண உடனே அவர் என்ன செய்கிறாரு, கைது செய்யறதுக்கு முன்னாலேயே முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அவருடைய அமைச்சரவையில் இருந்த போக்குவரத்து துறை அமைச்சர், அவரை வந்து முதல்வர் சாம்பாய் சோரன், ஆமா, அவர் முதல்வர்னு சொல்லி, அவங்க காங்கிரஸ் ஜேஎம்எம் கூட்டணி, அவங்க தான் அப்சல்யூட் மெஜாரிட்டி, அவங்கள்ட்ட இருந்து எல்லார்கிட்ட இருந்தும் வந்து கன்சென்ட் லெட்டர், இவர் முதல்வராக இருக்கிறதுக்குன்னு கடிதம் வாங்கிட்டு வந்து, கடிதத்தை பூரா நம்ம ஆளுநர், நம்மூர்காரர் தான், சிபி ராதாகிருஷ்ணன்,
அவர் தான் அங்கே ஆளுநர். ஓகே. அவர்கிட்ட கொடுத்து, அதனால இதுதான் எங்கள் சட்டமன்ற குழுவினுடைய தீர்மானம், அதனால இவரை முதல்வராக அனுமதிங்கள்னு கேட்குறாங்க. அவர் அதை வாங்கி வச்சுட்டு யோசிச்சு சொல்கிறேன் போயிட்டு வாங்கன்றாரு. இப்போ கவர்னர் யோசிக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? கலந்து பேசி சொல்கிறேன். யாரோட கலந்து பேச போகிறீங்க? என்ன பேச போகிறீங்க? இப்போ அங்கே உள்ள பொசிஷன், அங்கே ஜார்க்கண்டில் உள்ள பொசிஷன் என்னன்னாக்கா, ஜேஎம்எம்முக்கு 29, காங்கிரஸ் 17, ஆர்ஜேடி 1, சிபிஐஎம்எல் 1, என்சிபி 1, மொத்தம் 49. பிஜேபிக்கு வந்து 26, அவர் கூட்டணி கட்சி ஒரு 3, சுயேட்சை 2, 31, 49, 31. எது பெருசு? இதுதான் பெருசு. இவங்களோட கூட்டணி தான் பெருசு. ஆனா இதுல எது பெருசுன்றதுல ஆளுநருக்கு ஒரு குழப்பம். 49 பெருசா 31 பெருசான்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இப்போ இதற்கு இடையில ஒரு சுயேட்சை என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இதுல இருக்கிற சுயேட்சை எம்எல்ஏ என்னது, ஒரு முதல்வரே இல்லாமல் ஒரு மாநிலம் அப்படி இருக்குது, இது வந்து கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ். சரி, என்ன செய்யணும்? ஒரு இடைக்காலமாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தணும் அப்படின்னு அவர் எழுதுறாரு. ஃபுல் மெஜாரிட்டி இருக்குது. ஆமா. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பேப்பர் பத்தலைன்னா எல்லாரும் நேரம் வேணாலும் வர சொல்றேன்றாங்க. ஆனா இப்போ இதனுடைய நோக்கம் என்ன? அப்போ நீங்க ஹேமந்த் சோரன் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்வி வருது. அப்போ ஷிண்டே மாதிரி ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வேணும். ஷிண்டே ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு கேப் வேணும். அதுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு ஏற்பாடு வேணும். இல்லை நடுவில் என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? இப்போ ஹேமந்த் சோரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், கெஞ்சி காம்ப்ரமைஸுக்கு போவேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இதை நம்ம வந்து தனியா ஹேமந்த் சோரன் அப்படின்னு பார்க்க வேணாம். அவரு ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்த முதல்வர். இதுல சிறப்பா ஒண்ணு சொல்லணும். 3 பேர், இவங்களுடைய அப்பா சிபு சோரன், அவர் மேல ஒரு கொலை கேஸ், பெரிய தாடி வச்சிருப்பாரு, அவர் தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உருவாக்குனவர். அவரு கொலை கேஸ் தள்ளுபடியாகி விடுதலை ஆயிட்டார் அவரு. அதுக்கு அடுத்தது மது கோடான்னு அவர் மேல கேஸ், அவர் யூபிஏ கூட்டணியில இருந்தாரு, அவர் கேஸ்ல கன்விக்ட் ஆயிட்டாரு. இப்போ ஹேமந்த் சோரன். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, வேற எங்கேயாவது இப்படி 3 தலைமுறை பார்ப்பனர்கள் இல்ல 3 தலைமுறை தாக்கூர்கள் அப்படி எங்கேயாவது கைது பண்ணப்பட்டிருக்கிறார்களா? இல்ல அவங்க எல்லாம் எதுவுமே செஞ்சதே கிடையாது, எந்த ஊழலுமே இல்லை. சித்ரா ராமகிருஷ்ணன் வந்து ஊழல் வந்து லேசா கசிஞ்சுது, எந்த ஊடகமே பேசல. 15 நாள் பட்டியலே வந்துட்டாங்க. பல 100 கோடி பல 1000 கோடி ஊழல் என்று இந்த நாட்டில் நடந்திருப்பவை அதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு அதுல ஈடுபட்டவர்களுடைய ஜாதி என்னன்னு ஒரு பட்டியல் இருக்கு. ஆக பெரும்பான்மை பிராமின் பனியா தான். அவர்களுக்கெல்லாம் என்ன நடந்திருக்குது, எத்தனை பேர் உள்ள போயிருக்கிறாங்க என்றால் அதுக்கு பட்டியல் கிடையாது. இப்போ இந்த ஹேமந்த் சோரன் விஷயத்தை நம்ம தனியா பார்க்க வேணாம். ஹேமந்த் சோரனுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் என்பது, ராகுல் காந்தி அதை கரெக்டா சொல்லியிருக்காரு, இது வந்து எதிர்கட்சிகளை ஒழிப்பதற்கான திட்டம். அந்த திட்டத்துல தான் ஹேமந்த் சோரன் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ முதல்வர் ஸ்டாலின் கூட ஹேமந்த் சோரனுடைய உறுதியை வந்து பாராட்டியிருக்காரு. ஏன்னா இடி கேஸ் பல பேர் மேல இருக்குங்க. இப்போ ஷிண்டே வந்து அந்த பக்கம் போயிட்டாரு, ஹேமந்தா பிஸ்வா கட்சியை மாறிட்டு நாராயண் ராணே தாவிட்டார் இடி கேஸ். அப்போ தாவிட்டா ஒன்றும் கிடையாது, கேஸ் கிடையாது இல்லையா? அப்போ கேஸ் வந்தாலும் நான் நிற்பேன் அப்படின்னு நிற்கிறவங்கள எந்த கோணத்துல இருந்து நம்ம பார்க்கணும்? இப்போ இந்த கேஸ் எல்லாம் எவ்வளோ பேர் மேல இருக்கு? இது ஹேமந்த் சோரன் மட்டுமா? நம்ம வந்து தெற்கே இருந்து வடக்க போவோமா, வடக்கே இருந்து தெற்க வரும்? சரி, வடக்க வந்து ஜம்மு காஷ்மீர், ஃபருக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லா, மஹபூபா மஃப்டி 3 பேர் மேலேயும் இருக்குது. ஷேக் அப்துல்லா செத்துட்டாரு, அதனால அவர் மேல கேஸ் இல்ல. இப்போ அவர் மேல வந்து ஜேகேஎல்எஃப் ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் அசோசியேஷன்ல அப்படின்னு சொல்லி ஃபருக் அப்துல்லா மேல, இவங்க மேல ஜம்மு காஷ்மீர் பேங்க்ல ஏதோ நியமனம் அதுலன்னு சொல்லிட்டு மஹபூபா மஃப்டி ஃபருக் அப்துல்லா மேல அந்த கேஸு. அப்படியே கீழே வந்தோம்னாக்கா ஹரியானால பூபிந்தர் சிங் ஹூடா, முன்னாள் சிஎம் காங்கிரஸ், அவர் மேல கேஸ் இருக்குது. அப்படியே வந்தா டெல்லியில கேஜ்ரிவால், அப்புறமா அவருடைய துணை முதல்வர் அவர் உள்ள இருக்காரு, மணிஷ் சிசோடியா. கேஜ்ரிவால் வந்து உள்ள எப்போ போறாருன்னு தெரியல, சம்மன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது வந்து கேஜ்ரிவால். அப்புறம் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி வீட்டுக்காரர் ராபர்ட் வதேரா, எல்லார் மேலேயும் வந்து இடி கேஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், முலாயம் சிங் யாதவ் மகன் அகிலேஷ் யாதவ்,
அவர் மேல கேஸ் இருக்குது. மாயாவதி மேல கேஸ் இருக்குது, எஃப்ஐஆர் மட்டும் போடல. எஃப்ஐஆர் பெண்டிங் வச்சிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு வந்தா அடுத்த கட்டம் போகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதை எஃப்ஐஆர் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அது மேல இருக்குது. பீகாருக்கு வந்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ், ராப்ரி தேவி, அவரு மகன் தேஜஸ்வி, அப்பா மகன் மனைவி இப்ப கூட கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஆமா விசாரணை நடக்குது. 2 நாள்ல வந்து அப்பா ஒரு நைட்டு, பையன் ஒரு நைட்டு. ஆமா. அது பெங்காலுக்கு வந்தீங்கன்னா மம்தாவுடைய மருமக பிள்ளையா அவர் மேல கேஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி சுவேந்த அதிகாரி அங்க ஓடிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு, அவர் தப்பிச்சிட்டாரு. அப்புறம் மணிப்பூருக்கு போனீங்கன்னா இபோபி, அவர் பழைய முதல்வர், அவர் மேல இருக்குது. அருணாச்சல் பிரதேஷ் போனீங்கன்னா பழைய முதல்வர், அவர் மேல இடி கேஸ் இருக்குது. அப்புறம் அப்படி இந்த பக்கம் எங்க ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் வந்தீங்கன்னா சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர், அவர் மேல கேஸ் இருக்குது. ஆந்திரா வந்தீங்கன்னாக்கா ஜக்மோகன் ரெட்டி, அவர் மேல இடி கேஸ் இருக்கு. தமிழ்நாடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இங்க செந்தில் பாலாஜியிலிருந்து பிற அமைச்சர்கள். கேரளா வந்தீங்கன்னா பினராயி விஜயன் மேல, அது வந்து லாவ்லின் கேஸ், அது 13 வருஷம் ஆச்சு. அதுக்கு இப்போ வந்து இடி கேஸ் அவர் மேல இருக்கு. கர்நாடகா போனீங்கன்னாக்கா அங்க சிவகுமார், டிகே சிவகுமார், அவர் தான் முக்கியமான இந்த பிஜேபி தோல்விக்கு காரணம். பீகார் ஜெயில வச்சு அவரை என்னென்ன பண்ணாங்க, அவர் மேல கேஸ் இருக்கு. இப்படி மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஷிண்டே, அந்த குரூப் வந்து தாவிடுச்சு. சரத்பவார், அஜித் பவார் மேல இடி கேஸ் இருக்குது. சரத்பவார் வந்துட்டாரு. அப்படியே குஜராத் போனீங்கன்னா அதுல ஒரு சிறப்பு இருக்குது. சங்கர் சிங் வகேலா, அவர் வந்து யாருன்னு கேட்டா மோடியோட குருநாதர், மென்டார். அவர் மேலே இடியா? ஆமா. அவர் மேல எதுக்கு இடி? பிஜேபி போய் பிஜேபியில இருந்து காங்கிரஸுக்கு வந்துட்டாரு அவரு மேல ஏன் இடி அப்படின்னா, 2016 சும்மா இருக்க முடியாம அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னாக்கா, மோடியும் அமித்ஷாவும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு சொன்னாரு. மக்கானாலே இடி. மக்கானாலே இடி. ஏன்னா அவருக்கு தெரியும் என்னென்ன பண்ணாங்க இவங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால மக்கானாலே அவர் மேல இடி. அப்படியே ராஜஸ்தான் போனீங்கன்னாக்கா அங்க வந்து கேலாட் மேல இடி இருக்குது. அவருக்கு போட்டியாளரான சச்சின் பைலட், அவர் மேலேயும் இடி இருக்குது. அநேகமா ஒரு ரவுண்ட் வந்துட்டேன். ஸோ இப்போ யார் பாக்கி? இப்போ மிச்சம் வந்து ஜார்க்கண்ட், அதுக்கு இவர் மேல போட்டாச்சு. இப்போ நான் சொன்னது எல்லாம் இருக்கு, மேற்கொண்டு விட்டு போயிருங்க. அதனா அது மானியத்தேனேன்னு. ஆனா இதுல எல்லாமே வந்து எதிர்கட்சிகள் அல்லது இந்தியா அல்லது என்டிஏ கூட்டணிக்கு வர மறுத்த கட்சியினுடைய தலைவர்கள் அப்படிதான் இருக்கு. வர மறுத்தவர்கள், மதில் மேல அமர்ந்திருப்பவர்கள், அவன் மேல இருக்குது. இப்ப ஜக்மோகன் ரெட்டி மற்ற ஆளுக்கெல்லாம் போட்டு வச்சிருக்குது, மாயாவதி போட்டு வச்சிருக்குது. நீங்க என்ன நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா நாங்களும் நல்ல முடிவு எடுப்போம். இல்ல இப்ப நீங்க சொல்றத பார்த்தா சவுக்கு சங்கர் வந்து இந்த விவசாயிகள் விஷயத்துலதான் ஈடிக்கு வந்து புரோக்கர் வேலை பார்த்தாரு அப்படின்னு வந்து நான் நினைச்சேன். இது பார்த்தா அவர் முன்னாடி இருந்தே ஏக்நாத் சிண்டே, செந்தில் பாலாஜின்றப்ப அவர் அப்பையில இருந்தே அந்த அசைன்மெண்ட்ல தான் வேலை பார்த்திருக்கிறாரு. ஆனா நடக்கல. ஆமா. இந்த இல்ல இப்போ நான் சொன்னதை பூரா பார்த்துட்டு இது வந்து ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைன்னு எவனா நம்புவானா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இவர்களெல்லாம் உத்தமர்கள. அப்போ நான் திருப்பி கேட்குறேன், மோடி, அமித்ஷா, பிஜேபி முதல்வர்கள் வியாபத்தை விட பெரிய ஊழல் உண்டா? 50 எத்தனை கொலை, மர்ம மரணங்கள், மர்ம மரணம், எத்தனை கொலை, ரஃபேலோட பெரிய ஊழல் உண்டா? ஹிண்டன்பர்க் கொண்டு வந்த அதானி ஊழலோட 18 லட்சம் கோடி உண்டா? எத்தனை வங்கி கடன் தள்ளுபடி, எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள், அது ஒரு 14 லட்சம் கோடி. ஆமா. அப்போ இதெல்லாம் ஒண்ணுமே பாயிண்ட் இல்லை. அவர் வந்து ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை எடுக்கிறாரு என்று இதை பேசுபவர்கள், அப்படி பேசக்கூடிய நபர்களை தான் நம்ம வந்து சந்தேகப்படும். இப்ப சுப்ரீம் கோர்ட்டே முகாந்திரம் இல்லைன்னு சொன்ன பிறகும் ஈடிக்கு முகாந்திரம் இருக்கு அப்படின்றத வந்து அது என்ன? சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்குல சொல்லி இருக்குது, நாங்க இன்னொரு வழக்குல எடுப்போம். ஓகே, இதுல என்ன பிரச்சனை? பல கோணத்துல ட்ரை பண்றாங்க. ஈடிக்கு தான் சர்வ வல்லமையும் இருக்குது. ஆமா, ஒரு கோணத்துல. இல்லைன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டு லலித் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, இல்லைன்னா அவர் கதை என்னன்றது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம தலைமை நீதிபதி காவி ட்ரெஸ் போட்டு சோம்நாத்ல போய் நிற்கிறாரு, நின்று காவி கொடியின் பெருமைகளை பற்றி உரையாற்றுறாரு இல்லையா? அப்போ இதெல்லாம் நடக்கிற நாடு தானே இது. அதனால சுப்ரீம் கோர்ட் அப்படின்னாக்கா அது தனியாக எங்கேயோ இருக்குது நீதியை நிலைநாட்ட அப்படின்றதெல்லாம் இல்லை. அதனால தான் இப்போ தீஸ்தா சேத்தல்வாத் வந்து பெஸ்ட் பேக்கரி கேஸ் எடுத்தாங்க.
அப்புறமா நரோதா பாத்தியா இந்த கேஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஜாக்கியா ஜாஃப்ரி வழக்கில் சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணிட்டு கன்வில்கர் என்ற நீதிபதி இந்த இந்த பாட்டு இந்த கொதி நிலையிலேயே வச்சிருந்ததுக்காக அதுக்குரியவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. மக்கானால் தீர்சா சேத்தல்வாத கைது பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் இப்படி தீர்ப்பு சொன்ன உடனே ஹிண்டன்பர்க் ஊழல்ல செபி ஒன்றும் செய்யல என்ற குற்றச்சாட்டு இதுக்காக பெட்டிஷன் போட்டு வழக்கெல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு தலைமை நீதிபதி என்ன சொன்னாருன்னா, ஹிண்டன்பர்க் மேல நடவடிக்கை எடுங்க ஆமா அப்படின்னாரு. அவன் தான் நடவடிக்கை எடுன்னு கூப்பிட்டானே உடனே, அமெரிக்கால கேஸ் போடியான்னு கூப்பிட்டுருக்கிறான்ல, போட வேண்டியதுதானே, அதையும் போடல. அப்போ இப்ப எப்படி இருக்குது தீர்ப்புகள்லாம்? ஹிண்டன்பர்க் ஆதாரபூர்வமா செபி என்ன தப்பு பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, விவரத்தோட இருக்குது. ஆனா ஹிண்டன்பர்க் மேல நடவடிக்கை எடுன்னு இப்போ. அதனால இதுதான் நீதிமன்றங்களின் நிலை. அப்போ இந்த சூழலில் இதை ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை என்று பேசுபவர்கள் நேரடியாக மோடியினுடைய எதிர்க்கட்சி ஒழிப்பு நடவடிக்கைக்கு, அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு துணை நிற்கிறார்கள் என்றுதான் நாம் அதை புரிந்து கொள்ளணும். ஓகே, இப்ப இந்தியா கூட்டணி இந்த அலையன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இதை கண்டிக்கிறாங்க. இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு எல்லாருமே கண்டிக்கிறாங்க. இது ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி தானே? ஆமா, இப்ப நெருக்கடினாக்கா என்ன செய்யணும்? இது நெருக்கடினாக்கா நெருக்கடியை தாண்டி ஹேமந்த் சோரன் நிற்கிறாரு. இந்த முதல்வர்கள் எல்லாரும் நெருக்கடியை தாண்டி நிற்கிறார்கள். இந்த நெருக்கடியை கொடுப்பது, இப்போ உங்க மேல ஒரு பொய் கேஸ் போட்டாக்கா உங்க சேனல்ல முடக்குனாங்க, அது உங்களுக்கு நெருக்கடியா இல்லையா? கண்டிப்பா. ஆமா, அதை வச்சு இப்ப என்ன பண்ணணும்? அதை வச்சு ஃபைட் பண்ணோம். அதை எடுத்து ஃபைட் பண்ணீங்க, இல்ல வேற ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றீங்க, கேஸ் போடுறீங்க. அது மாதிரி அவங்க ஃபைட் பண்றாங்க. பாருங்க கரிகாலனுக்கு நெருக்கடி அப்படின்னா அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ இனிமே கம்முன்னு இருங்க, பேசாதீங்க. அந்த தரப்பினுடைய குரலாக ஒலிக்கிறார், அதைத்தான் பேசுகிறார்கள். நெருக்கடின்னு எதுக்கு சொல்றீங்க? அந்த நெருக்கடியை கொடுப்பது சரியா தப்பா? ஒரு சேனல்ல முடக்குனது சரியா தப்பா? அப்படிதான் பேசணும். அப்போ எதிர்கட்சிகளை இப்படி வாயடைப்பது, பிஜேபி காரன் மேல கேஸே போடாம இருக்கிறது என்பது சரியா தவறா என்று பேசுவதை விட்டுவிட்டு நெருக்கடி என்று பேசுவது எதிர்த்தரப்புக்கு உதவுவது. இது இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ சண்டிகார்ல மேயர் எலெக்ஷன் நடந்திருக்குது. அந்த மேயர் எலெக்ஷனோட ரிசல்ட்டை பாருங்க. மேயர் எலெக்ஷன்ல மெஜாரிட்டி ஆம் ஆத்மி கூட்டணி, இவங்க தான் மெஜாரிட்டி ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. சரி, ஆம் ஆத்மி 13, காங்கிரஸ் 7, கூட்டினா 20. பிஜேபியோட மொத்த எண்ணிக்கை 16. 20 பெருசா 16 பெருசா? 20 தான் பெருசு. 14க்கு 6 ஓட்டு கம்மி. ஓட்டு எண்றாங்க. ஓட்டு என்றது, இப்போ நீங்க கோடிக்கணக்கான பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா செல்லாத வாக்கு, அதுக்கு ஒரு பெட்டி வைக்கணும்ன்றது ரைட்டு. இருக்கிறதே இவ்வளவுதான். ஆனா 3 பொட்டி வச்சிருக்கிறாங்க. ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒரு பொட்டி, பிஜேபி ஒரு பொட்டி, செல்லாத வாக்கு ஒரு பொட்டி. மொத்த சீட்டு இப்படி இருக்குது. அவர் ஒரு மேஜிக் நிபுணர் மாதிரி அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் உட்காந்துருக்காரு. என்ன போறேன்றாரு. உடனே இவங்க என்ன கேட்குறாங்க, என்றதுன்னா எங்க பிரதிநிதி ஒருத்தர் பக்கத்துல உட்காரணும், அதான் முறை. அந்த முறையெல்லாம் கிடையாது, கேன்சல் பண்ணியாச்சு, நான் தான் எண்ணுவேன் என்றார். இப்படி எல்லாத்தையும் அலையிறாரு. இப்படி அலையும் போதே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க பார்வையிலேயே ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஓட்டு இருக்கு இல்லையா, அதுல அந்த ஓட்டுல ஒரு இடத்துல தான் டிக் அடிக்கணும். அதுக்கு அந்தாண்ட ஒரு சின்ன பேனா கோடு இருந்துச்சுன்னாக்கா செல்லாது. அப்போ எல்லாத்துலயும் அவங்க கண் முன்னாலேயே அதை போடுறாரு டிக். ஆமா, அந்த வீடியோவே நம்ம போடுறாரு. போட்டு அதெல்லாம் செல்லாதுன்னு தூக்கி போட்டுறாரு. தூக்கி போட்டு மொத்தத்துல பார்த்தாக்கா 16 பிஜேபி, நீங்க 12 தான், என்னங்க அநியாயம் மாதிரி 20, 8 ஓட்டு செல்லாது அப்படின்னு முடிச்சிடுறாரு. சரி, இப்ப என்ன செய்யறது? ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. போவீங்கன்னு தெரியும். ஹைகோர்ட் முடிஞ்சா சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இப்ப நம்ம அவைத்தலைவர் அப்பாவுக்கு கதி என்ன? ஆட்சியே முடிஞ்சிச்சு. ஆமா, ஓபிஎஸ்க்கு என்னாச்சு? அதுவும் முடிஞ்சு ஒன்றும் வரல. இப்ப மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது? அதேதான். அப்ப நீங்க போய்க்கங்க, ஹைகோர்ட்டுக்கு போய்க்கங்க, என்ன பண்ணுவீங்க என்றுதான் இது நடத்தப்பட்டிருக்குது. இப்போ இதை பத்தி கேஜ்ரிவால் ஒன்று சொல்லியிருக்காரு, நல்லா பார்த்துங்க. மேயர் எலெக்ஷன்லயே இதை பண்றாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்ன செய்வாங்கன்றதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கேஜ்ரிவால் சொல்லியிருக்கிறாரு. அது உண்மை. அப்படிப்பட்ட ஒரு அபாயத்தை நாம்
எதிர்பார்த்து இருக்கிறோம். ஓகே, இப்ப நேற்று கூட வந்து டெல்லியில பாம் செஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60,000 பேருக்கு மேல இருப்பாங்க. இந்த இவிஎம் மோசடிக்கு எதிராக வந்து போராட்டம் வந்து நடத்தியிருக்கிறாங்க. தேர்தல் வாக்குச்சீட்டுக்கு போகணும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றப்பதான் 2019 இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து வந்துச்சு. 370 தொகுதிகளில் அதுல 220க்கும் மேற்பட்ட தொகுதி பாஜக. பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்கு அதிகம். இந்த குவிண்ட் வந்து வெளியிட்ட விவகாரம். அப்புறம் இந்த அசோகா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஒருத்தர் கூட ஆய்வு பண்ணி சப்ஜா தாஸ் சம்திங் அவர் பேரு, அவர் வந்து சொன்னாரு பாஜகவும் காங்கிரஸும் நேரடியாக மோதுகின்ற தொகுதிகளில் அங்க வந்து முஸ்லிம்களுடைய வாக்குரிமையை இவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்த வந்து சொன்னாரு. நேற்று வந்து ஒபாமாவுடைய டெக்னிக்கல் அட்வைசர் அவரு கரண் தப்பார் ஒரு பேட்டி எடுத்திருக்காரு வயர்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாதவ் தேஷ்பாண்டே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இதை ப்ரோக்ராம் பண்ணி வைப்பதன் மூலம் 1வது ஓட்டு, 3வது ஓட்டு, 7வது ஓட்டு, 10வது ஓட்டு, 12வது ஓட்டு நீங்க யாருக்கு போட்டாலும் இதுக்கு தான் போகணும், அந்த மாதிரி வந்து பண்ண முடியும். அதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குன்னு டெக்னிக்கலா விளக்குறாரு. அப்ப இவிஎம் மிஷின்ல அந்த மாற்றத்தை எப்படி இதை திருத்த முடியும் என்பதையும் சொல்றாரு. இப்போ முடிவு செய்தால் 1 மாசம் 1.5 மாசத்துல எல்லா மிஷின்லையும் அதை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இவிஎம் மிஷின் இருக்கட்டும், நீங்க வந்து இப்போ பேசுறவங்க எல்லாம் யாருக்கோ நடக்குது, ஹேமந்த் சோரனுக்கு நடக்குது, அவருக்கு நடக்குது, கேஜ்ரிவாலுக்கு நடக்குது, இவனுக்கு நடக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க ஒரு ஓட்டு போட்டிருக்கிறீங்க, இப்ப சண்டிகார்ல ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்க ஓட்டு போட்டு மெஜாரிட்டியா தேர்ந்தெடுத்தது ஆம் ஆத்மி, காங்கிரஸ். ஆனா வந்து உட்கார்ந்து இருக்கிறது பிஜேபி. கண்ணு முன்னாலேயே திருத்தி இருக்கிறாங்க. மகாராஷ்டிரால ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு அவங்க கூட்டணி இப்படி வச்சாங்க. ஷிண்டே குரூப் மொத்தமா அந்த பக்கம் தூக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க நினைச்சது வேற, அங்க நடக்கிறது வேற அப்படின்னு ஆயிடுச்சு. இல்ல மிரட்டி ஈடின்னு சொல்லி நீங்க யாரை தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த முதலமைச்சரை தூக்கி உள்ள வச்சிடுறாங்க. அப்படிதானே? உள்ள வச்சிடுறாங்க. அது முடிஞ்சிடுது. இது வந்து கடைசியா இவிஎம் வந்து நீங்க போட்டாலும் நான் சொல்றேன், ஓபிஎஸ் பையன் அவருக்கும் இதே இவிஎம் மாத்திட்டாங்கன்ற பிரச்சனை. அதேதான் பிரச்சனை. இப்போ நம்ம நாட்டுல வந்து மக்களுடைய எல்லா ஜனநாயக உரிமைகளும் பறிக்கப்படுது. கடைசியா மிச்சம் இருக்கிறது வந்து வாக்குரிமை. அது இருக்கு அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஆடுங்க எங்க கையில ஓட்டு இருக்குது, அடுத்த வாட்டி நாங்க பாத்துக்கிறோன்றாங்க. இப்ப நீங்க யாரும் எதையும் பார்க்க முடியாது. மோடி மட்டும்தான் அப்படின்ற ஒரு மன்னராட்சி போல நீங்க யாருக்கு போட்டாலும் அவர் ஓட்டு தான். இந்த மாதிரி சர்வாதிகாரிகள்லாம் சென்ற நூற்றாண்டுல இராணுவ சர்வாதிகாரிகள், மார்க்கோஸ் மாதிரி இராணுவ சர்வாதிகாரிகள், டுவாலியர் மாதிரி சர்வாதிகாரிகள், இடியமீன் மாதிரி சர்வாதிகாரிகள், இப்படி பல பேர் தேர்தல் நடத்தியிருக்கிறாங்க. ஆனா அவங்க தான் ஜெயிப்பாங்க எப்பொழுதும். அந்த மாதிரி தேர்தல் நடந்திருக்குது. அதை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது. அப்ப அதை வந்து இதுல வந்து பறிக்கப்பட இருப்பது நம்முடைய உரிமை. இது ஹேமந்த் சோரன் உரிமையோ செந்தில் பாலாஜி உரிமையோ அல்ல, இது நம்முடைய உரிமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த இடி நாடகம் என்பது நம்முடைய ஜனநாயக உரிமையை பறிப்பதற்கான நாடகம். ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறது முற்றிலும் உண்மை. இது எதிர்க்கட்சிகள் ஒழிப்பு நடவடிக்கை, அந்த முறையில தான் இது நடத்தப்படுகிறது. இப்ப இதுல இந்த விஷயத்துல இன்னமும் ஆர்குமெண்ட் வந்து பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள்ல பேசுறவங்க வந்து சொல்றாங்க, ஏங்க மோடியை விடுங்க, இவங்கன்னா யோக்கியமா, இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க யோக்கியமா, ஸ்டாலின் யோக்கியமா, ஹேமந்த் சோரன் யோக்கியமா, ஆம் ஆத்மி வந்து யோக்கியமா, மம்தா, எல்லாரையுமே வந்து சொல்றாங்க இவங்க எல்லாம் யோக்கியவான்களா, இவங்க ஊழல் அற்றவர்களா? இப்ப பேசுறவங்க யோக்கியர்களா? இப்ப யாரு யோக்கியர்கள்ன்றதுக்கு பட்டிமன்றம் நடத்துறோமா? இப்ப நமக்கு முன்னால இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல் என்ன? நமக்கு முன்னால இருக்கிற நிகழ்ச்சி நிரல் ஒண்ணுதான். பாசிசமா ஜனநாயகமா? இவ்வளவுதான் கேள்வி. பல கட்சி ஆட்சி முறை, ஜனநாயக உரிமை அப்படின்றதுக்கு இந்த இந்தியா கூட்டணி இருக்கு. இந்தியா கூட்டணி அந்த கோரிக்கையை முன்வைத்து தான் இருக்குது. இதுல நிறைய பட்டியல் இருக்கு, நான் பட்டியல் போடல. மாநிலங்களின் உரிமை, மக்களுடைய பல்வேறு உரிமைகள், மதச்சார்பின்மை, இது எல்லாம் இருக்குது. இது எதுவுமே கிடையாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி, ஒரே கட்சி ஒரே தலைவர், அப்படி முடிய போகுது. அதுக்கு வாக்களிக்க போகிறோமா அப்படின்றதுதான் கேள்வி. இப்போ இதுல யோக்கியம் இல்லை என்பது ஒரு மடை மாற்றும் முயற்சி. இது பிரச்சனையை
இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? மோடி யோக்கியன்றீங்களா? மோடியும் அயோக்கியம், இவரும் அயோக்கியன்னு பேசுறதுக்கு பொருள் என்ன? மோடி ஒரு பாசிச ஆட்சியை கொண்டு வருவதற்கு இந்த அரசு வேலை செய்கிறது. இந்த அரசு எந்திரம் முழுதும் அதுக்காக வேலை பார்க்குது என்பதை நாம் பேசி கொண்டிருக்கும் போது யோக்கியமா அப்படின்னாக்கா, இது முற்றிலும் இஷ்யூல இருந்து மக்களை திசை திருப்பி இதை தாங்க பிஜேபி செய்யுது. பிஜேபி என்ன செய்யுதுன்னாக்கா, ஏன்டா 370 நீக்கின, ஏன் மதசார்பின்மையை ஒழிச்ச, ஏன் இடஒதுக்கீடை ஒழிக்கிற, ஏன் மாநில உரிமையை பறிக்கிற, ஏன் இப்படி கண்காணிப்புகளை கொண்டு வர, ஏன் கருத்துரிமையை பறிக்கிற, ஏன் ஊஃபாவை எல்லார் மேலேயும் போடுற, ஏன் ஈடி இது மாதிரி கொண்டு வர, இந்த கேள்வியெல்லாம் எழுப்புனாக்கா இதெல்லாம் ஊழல் ஆட்சி, ஊழலை ஒழிக்கிறோம் நாங்கள் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க. நம்ம பேச வேண்டிய விஷயங்கள்லாம் இது முன்ன பெரியார் கேட்டார் இல்லையா, பள்ளிக்கூடம் கட்டினதில் 1000 ரூபா ஊழல் அப்படின்னா, உனக்கு 1000 ரூபா பிரச்சனை தெரியுது, எனக்கு பள்ளிக்கூடம் தெரியுதுன்னு அவர். அந்த மாதிரி எது மெயின் அஜெண்டா என்பது நம்ம பார்வையில் இருக்கணும். அந்த பார்வையிலிருந்து திசை திருப்புகின்ற முயற்சியைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். அப்படி திசை திருப்புவதற்கு ஒன்று இந்த பக்கம் ஊழல்றான், இல்லைன்னா அந்த பக்கம் ராமர், ஞானவாபி மசூதி, அல்லது இன்னும் நம்ம அந்த சங்கி இன்டலெக்சுவல் ஒருத்தர் இருக்கிறாரு சாய் தீபக், 40,000 மசூதி லிஸ்ட்டில் வச்சுருக்காராம் அவர். அது அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு பின்னாலே போக வேண்டியதுதான். மசூதியாக இடிக்கிறது கிளம்பி போயிட்டு இருக்க வேண்டியது தான். இப்போ அந்த அஜெண்டாவுக்கு அவங்க இழுக்கிறாங்க. அந்த அஜெண்டாவுக்கு பின்னால் போவதற்கு இந்த சோகால்டு இன்டலெக்சுவல்ஸு அதுக்கு உதவுகிறார்கள். தங்களுடைய அறிவால் கரசேவை செய்கிறாங்க அப்படிதான் எடுத்துக்கணும். ஓகே தோழர். இப்போ இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்ல பத்ரி சேஷாத்ரி அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்டேன். ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே பேசினாரு. அவர் சொன்னாரு, நீங்க நடுநிலையாளர்னு சொல்லாதீங்க, நீங்க ஒரு தரப்பு, நான் ஒரு தரப்பு, என்கிட்ட ஒரு கருத்து இருக்குது, உங்கள்கிட்ட அதுக்கு எதிராக ஒரு கருத்து இருக்குது. சிறப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. இந்த பத்ரி சேஷாத்ரின் இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். ஓகே, அவர் நடுநிலையாளர்னு நடிக்கல. ஆனா இப்ப இது ஏன் சொல்ல வரேன்னா, இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறி விட்டார். மம்தா பானர்ஜி நாங்க தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இப்ப இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துருச்சு அப்படின்ற ஒரு வாதம் வருது. அதுல மூத்த பத்திரிகையாளர் மணி இன்னைக்கு ஒரு பேட்டி பார்த்தேன் இந்தியா கிளிட்ஸ்ல. அவர் சொல்றாரு, நிதிஷ்குமார் தான் இந்த இந்தியா கூட்டணியோட ஆர்கிடெக்ட், இதை உருவாக்கி இந்த ஐடியாவே அவரோட தான். அவரை காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலையும் மம்தா பானர்ஜியும் வச்சு அவரை கோஆர்டினேட்டர் ஆக்காம கார்கே அவரை கார்கே கோஆர்டினேட்டரா ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ இதுவே அவர் அப்செட் ஆயிருப்பாரு அப்படின்றதுல இருந்து, அதனாலதான் ஹிந்தியில பேசாதீங்க, இங்கிலீஷ்ல கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு டிஆர் பாலு கேட்டதுக்கு அவர் கோவப்பட்டாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் அது அப்படின்னு சொல்லி இது இந்த கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. தொடர்ந்து நிறைய பேட்டி பார்த்துருக்கிறாரு. இதை ஒட்டியே ஒரு 7-8 பேட்டி ஆட்டம் கொடுத்துருக்கிறாரு. இல்ல இப்போ இந்த நெருக்கடினாக்கா, இப்போ இந்த உத்தரகாண்ட்லயும் இமாச்சல் பிரதேஷ்லயும் சுரங்கத்தில் சிக்கிக்கிட்டாங்களே, தொழிலாளர்கள் சிக்கிக்கிட்டாங்க. அவங்கள மீட்பதற்கு பலவிதமான முயற்சிகள் எடுத்தாங்க. பல முயற்சிகள் தோல்வி அடைஞ்சது இல்லையா? கடைசியில தானே அப்படி. இப்போ அங்க ஒருத்தர் நின்றுக்கிட்டு இது சரியா வராது, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எடுத்துருவீங்களா வெளியே, அது ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாக்கா அவரை என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவரை சொல்லுங்க, என்ன செய்வாங்க? அடிச்சு ஓரமா தூக்கி போட்டு வேலையை பார்ப்பாங்க. அப்படிதான் பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சில் இருக்கிறோம். இப்போ பிஜேபிக்கு எதிராக ஒரு நடவடிக்கையில் இருக்கிறோம். அதில் பச்சையாக துரோகம் பண்ணிட்டு ஒரு ஃப்ராடு அந்த ஆள் நிதிஷ்குமார். ஃப்ராடுன்னு தெரிஞ்சானே சேர்த்துக்கிட்டீங்கன்னு கேட்கலாம். ஆமாம், சிவசேனா அந்த பக்கம் இருந்தது தான் இங்கே சேர்த்துக்கிட்டோம். இப்போ அவரை கன்வீனராக போடல, அவரை இதெல்லாம் நமக்கு தேவையாது. அந்த ஆள் எத்தனை வாட்டி கட்சி மாறி இருக்கிறான். இப்போ அந்த பக்கம் போயிட்டு இந்தியான்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு நான் அப்பவே சொன்னேன்ற அந்த ஆள். அப்போ நிதிஷ்குமாருடைய யோக்கியதை என்ன? ஹரீஷ் கரே, நீங்கள் யாரோ சொல்கிறீங்க, ஹரீஷ் கரே என்பவர் அவரை மூத்த பத்திரிகையாளர்னு சொன்னால் தப்பாயிடும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர். ட்ரிபியூன் என்ற ஒரு நாளேட்டினுடைய ஆசிரியராக இருந்தவர். மதிப்பிற்குரியன்னு ஏன் சொல்கிறேன்னாக்கா, அவர் மோடியை கிரிட்டிக்கலாக பார்த்ததுனால அவர் அந்த பத்திரிகை விட்டு தூக்கிட்டாங்க. அவர் வயரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, தான் எழுதியிருக்காரு நினைக்கிறேன்.
என்ன எழுதியிருக்காருன்னா, நிதிஷ் போனது நல்லது இந்த இந்தியா கூட்டணிக்கு, இதனால ஓட்டு போகுமா வருமா என்பதுக்குள்ள நான் போகல. அவர் எழுதிக்கிறத சொல்றேன், அதுக்குள்ள நான் போகல. மோடி குரூப் எவ்வளவு யோக்கியம் அப்படின்றத அம்பலப்படுத்துவதற்கு இது நிச்சயமாக பயன்படும். இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னாக்கா, மோடி வந்து அப்படியே இந்தியாவுக்கே தலைமை புரோகிதர் முனிவர் மாதிரி ஒரு பெரிய ஒரு கெட்டப் கொடுத்து 10 நாள் நான் விரதம் இருக்கிறேன், தரையில் படுத்து தூங்குறேன், சாப்பிடல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை போட்டு இதெல்லாம் வந்து பண்ணாரு. பண்ணிட்டு ரொம்ப யோக்கிய சிகாமணி புனிதர், மனித புனிதர் மாதிரி காட்டிட்டு வந்தாலும் பண்ண வேலை என்ன? இப்போ நிதிஷ்குமார், இந்த நிதிஷ்குமாரை பற்றி பிஜேபிக்காரங்க கடந்த சில மாதங்களில் என்னெல்லாம் பேசியிருக்கிறானுங்க, கேவலமான வார்த்தைகளால் அர்ச்சனை பண்ணியிருக்கிறானுங்க. இப்போ சேர்த்துக்கிட்டியே உன் யோக்கியதை என்ன என்று மக்கள் யோசிக்க மாட்டார்களா, கேட்க மாட்டார்களா, கேட்க வேண்டாமா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, அவங்க ராமரை வச்சு ஜெயிச்சிருவாங்கன்னு இந்த பில்டப் எல்லாம் வேண்டாம். அது முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அவன் கற்பூரி தாக்கூரத்தை கிளப்பி கொண்டாந்து பாரத ரத்னா கொடுக்குறேன், அவன் பயந்து போயிருக்கிறது தான் இது காட்டுது. இப்போ அவர் ஹரிஷ்கரையனுடைய பார்வையிலிருந்து இப்போ இடி நடவடிக்கை ஹேமந்த் சோரன் மேல எடுத்திருக்கிறது தைரியத்தின் வெளிப்பாடா பயத்தின் வெளிப்பாடா? பயத்தின் வெளிப்பாடு தான். சண்டிகாரில் நடந்திருக்கிறது தைரியத்தின் வெளிப்பாடா பயத்தின் வெளிப்பாடா? பயத்தின் வெளிப்பாடு. அப்ப அவ்வளவு அப்பட்டமான மோசடியில ஒருத்தன் எப்ப இறங்குவான்? ஒரு எந்த வழியுமே இல்லை. ஒரு விளையாட்டு நடக்குதுங்க, ஒரு கேம் நடக்குது. அந்த கேம்ல தோல்வி அடையக்கூடிய அணிதான் எப்படியாவது ஜெயிக்கணும்ன்றதுக்காக அழுகுணி ஆட்டங்கள்ல இறங்குவாங்க. கிரிக்கெட்ல பாத்துருக்கிறோம்ல நம்ம, அழுகுணி ஆட்டம், பாலை தேய்க்கிறது, டேம்பரிங் த பால்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் செய்யறது எப்ப நடக்கும்? தோக்கிறவன் ஜெயிக்கிறது தான் செய்வான். அப்ப இந்த மோசடிகள்லாம் அவங்க தான் ஈடுபடுறாங்க இல்லையா? இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு பத்திரிகையாளர், ஒரு அறிவுத்துறை சார்ந்தவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, மக்களுக்கு இதை புரிய வைப்பது. இந்த மாதிரி மோசடி, தில்லுமுள்ளு, ஃப்ராடுத்தனம் பண்றானே, இவன் கையில நாட்டை கொடுத்தா நாடு உருப்பிடுமா? நீ என்ன வேணா நினைச்சிட்டு, இவ்வளவு கேவலமான நபர்கள் என்பதை மக்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்காம அதை ஒரு சாமர்த்தியம், இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடி அப்படின்னாக்க நீங்க என்ன செய்ய வரீங்க? அவன் ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்றீங்க. இப்போ மக்கள் வந்து பொதுவா ஒரு உளவியல் இருக்குதுங்க, தோக்கிற கட்சியோட ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடுவோம் அப்படின்னு. அதுதான் ஜெயிக்கிற கட்சி, அதுதான் ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு சொல்வதனுடைய நோக்கம் அதை ஜெயிக்க வைப்பது தான். அப்ப நீங்க நேர சங்கியா இருந்து அப்படி பேசினாக்கா அது ஒரு கணக்கு. நான் நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு அதுதான் ஜெயிக்கிற கட்சி, அதுதான் ஜெயிக்கிற கட்சின்னாக்கா எதுக்கு? அதுக்கு நடுநிலை, அதுக்கு பேரு. ஆனா பத்ரி கிட்ட ஒரு நேர்மை இருக்கிறது. ஆமா, பத்ரி அந்த பக்கம்னு சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், நடுநிலை ஒண்ணு கிடையாது. ஜனநாயகம் வேணுமா வேண்டாமா அப்படின்றதான் இப்ப கேள்வி. வேற எந்த கேள்விக்கும் இப்ப பதில். அவரு ஊழல் பண்ணாரா பண்ணலையா, அவர் பெண்கள் விஷயத்தில் சரியா நடந்து இதை கேட்டாதானே இன்னொன்னு சொல்றாங்க, என்ன காங்கிரஸ் வந்தா இது எல்லாத்தையும் செஞ்சிருமா, அது எல்லாத்தையும் செஞ்சிருமா அப்படின்னு லிஸ்ட் ஆஃப் இருக்குது இல்ல. அப்ப வந்து ஏன் வந்து காங்கிரஸ் வரணும்? காங்கிரஸ் வந்தால் இப்ப பிஜேபியினுடைய ஒற்றை ஆட்சி என்பது ஒழிக்கப்படும். அது அவங்க மேல நம்பிக்கை வச்சு சொல்லல, யதார்த்த நிலைமையிலிருந்து சொல்றேன். அப்போ ஒரு மாநில கட்சிகளை சார்ந்து ஒரு ஒன்றிய அரசு, ஒரு கூட்டாட்சி என்பதுக்கு அடிப்படை அந்த கூட்டணியிலேயே இருக்குது. அப்படி ஒரு சர்வாதிகாரத்தை செலுத்துவது சாத்தியம் இல்லை. இப்ப சர்வாதிகாரத்தை நோக்கி தான் அது போகுது. இப்ப நிதிஷ்குமார், எடப்பாடி அல்லது ஓபிஎஸ் அல்லது டிடிவி இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டாலும் அதெல்லாம் கிரீஸ் ஸ்டெப்பா உதச்சி விட்டுருவாங்க. உங்களுக்கு காரியம் முடிஞ்சிருச்சுன்னா உதச்சி விடுறது தான், இதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம். அதனால இதுல வந்து இப்படி ஒண்ணு இருக்குது. இதற்கு மேல் அவங்க நல்லெண்ணத்துல நம்பிக்கை வைக்க வேண்டியதில்லை. நாம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்று என்று நாம் போராடுவோம். இங்க வந்து நீங்க போராடுறது எங்க? நீங்க போடுற ஓட்டே நீங்க போடுற ஆளுக்கு போறது இல்லை, அது வேற எங்கேயோ போகுது. அப்புறம் நீங்க எங்க போராடுவது, எதிர்த்து பேசுவது என்பது இந்து விரோத நடவடிக்கையாக சித்தரிக்கப்படுகின்ற ஒரு காலத்துல இருக்கிறோம். இன்னைக்கு காலைல பத்திரிகை செய்தி என்ன தெரியுமா? மணிசங்கரையருடைய மகள், அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, டெல்லியில வீடு, அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ். அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அந்த ராம ஜென்ம பூமி இதை நான் வந்து எதிர்க்கிறேன், இதுக்காக நான் 3 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறேன், என்னுடைய முஸ்லீம் சகோதரர்களிடம் இந்த அநீதிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க சோசியல் மீடியாவில். இது என்ன பிரச்சனை உனக்கு?
இப்போ அந்த ஹவுசிங் சொசைட்டியினுடைய செக்ரட்டரி, இந்த அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி இருப்பான்ல, உடனே வீட்டை காலி பண்ணு, நீ தெரிவித்த கருத்துக்காக நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா வீட்டை காலி பண்ணு, இங்கே இருக்க முடியாது என்று இன்னைக்கு தான் செய்தி. இப்போ எங்கே இருக்குது கருத்துரிமை? இப்போ நீங்கள் எதுவும் செய்யலை. இப்போ போய் ராமர் கோயிலை இடிச்சிட்டாங்களா அவங்க, பாபர் மசூதி இடித்த மாதிரி? இது தப்பு, இதை நான் கண்டிக்கிறேன், இதற்காக முஸ்லீம் மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன குற்றத்துக்காக வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேற ஒரு கருத்தே பேச முடியாத நிலை அப்படின்றது இப்பவே வந்துருச்சு. இது ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் நடக்கிறது என்று நான் நினைத்து கொண்டிருந்தோம். முஸ்லீம்களை சுற்றி வளைச்சிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு அடிக்கிறான். தூங்கிட்டு இருக்கிற முஸ்லீம் எழுப்பி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு அவன் சொன்னானா சொல்லலையே சுட்டுக் கொள்றாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு நடக்குதுன்னு நீங்க இப்போ மணிசங்கர் ஐயர் என்ற ஒரு பிரபல கட்சி தலைவர், அவருடைய மகளுக்கு நடக்குது. ஒரு கருத்து தெரிவிச்சதுக்காக வீட்டை காலி பண்ணு, கருத்து தெரிவிச்சதுக்கு புல்டோசர் வச்சு யோகி வீட்டை இடிக்கிறாரு. இங்க வந்து வீட்டை காலி பண்ணு அப்படின்றது இந்துக்களுக்கு நடக்குது. தனி வீடா இருந்தா வீட்டை இடிப்பானுங்க, ஒரு அப்பார்ட்மெண்டா இருக்கிறதுனால வீட்டை காலி பண்ணுன்றான். இப்ப யாரு யோக்கியன்றதா இப்ப பிரச்சனை? எது ஊழல் என்பதா பிரச்சனை? சம்பவம் சொல்றப்ப சமீபத்தில் வந்து சில பத்திரிகையாளர்களை சந்திச்சேன். அப்படி ஒரு வடநாட்டு பத்திரிகையாளரை சந்திச்சேன், யூடியூப் தளத்துல இயங்குறாங்க. அவங்க பேர் வந்து மீனா. அவங்க வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க, தலித். அவங்க வந்து ஒரு பிராமினை வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க, சாதி மறுப்பு திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக பேசுறாங்க. வட இந்தியாவில் அவங்களுக்கு ஒரு நல்ல ரீச் இருக்குது. அவங்களுக்கு வீடியோ கால் வராங்க சங்கிங்க. யாருன்னா இதே பட்டியல் சமூகத்தை சார்ந்த சங்கிகள் வந்து பாஜகவில் இருப்பவர்கள் வீடியோ கால் அட்டன் பண்ண உடனே ஆணூறுப்பை வந்து வீடியோ காலில் காட்டுறாங்கன்னு அதிர்ச்சியா இருக்குது. இந்த மாதிரிலாம் ஹராஸ் பண்றானுங்க. ஆமா, அப்படின்னாக்க இப்போ என்ன நடக்கும்? இப்போ இது எல்லாத்தையும் தாங்க பார்த்து புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது. அது அவருக்கு நடந்திருக்கு, அவன் ஊழல், இவன் சொத்து சேர்த்துட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான். ஓவராலா என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த ஆட்சி என்ன செய்யும்? நீ இப்போ ஒரு கணக்குக்கு வச்சுக்குவோம், நீங்க ஊழல்னு பேசிட்டு உயிரோட இருக்கிறீங்க, ராமர் கோயில் கட்டினது தப்புயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணு, இது முஸ்லீம் சொல்லியிருந்தா கொண்டிருப்பானுங்க. அதானே நடக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இவர்கள் வேறு ஒரு பிரச்சனையை பேசுகிறார்கள் என்றால் இவங்க எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அறியாமையின் காரணமா இவங்க பேசுறாங்கன்னா இது ஒரு கடைசி வாய்ப்பு, இனிமையாவது திருந்துங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, இந்த கடைசி திருந்துவாங்களா அப்படின்றது தெரியல, ஏன்னா அப்படிதான் ஒரு நிலைமை இருக்குது. தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம். இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.